பிக் பாஸ்லேருந்து எலிமினேஷன் ஆகி வெளியே வந்த ரயான் அவர்கள் நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகளை ஹவுஸ் கீப்பிங் படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காருங்க வாங்க முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸில் கலந்துக்கிட்ட ரயான் அவர்கள் ஸ்டார்டிங்கில் விளையாடாம அமைதியாக தான் இருந்தார். 50 நாட்களை கடந்த நிலையில் ஃப்ரீ டாஸ்க் நிகழ்ச்சியில் அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு ரயான் அவர்கள் வெறித்தனமாக தன்னுடைய கேமை விளையாட ஆரம்பித்தார். டிக்கெட்டு ஃபினாலாவில் வெற்றி பெற்று நேரடியாக அவர் தான் ஃபைனலுக்கு வந்தார். ஆனாலும் 5வது போட்டியாளராக நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்தார். இது அவருடைய ரசிகர் பலருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நிகழ்ச்சியில் முத்துக்குமரனுக்கு போட்டியாளராக ரயான் இருந்த நிலையில் இவர் 5வது போட்டியாளராக நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேஷன் ஆனது பலராலும் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் நிகழ்ச்சி வந்து வெளியே வந்த பிறகு ரயான் அவர்கள் அடுத்தடுத்து தன்னுடைய சினிமாவில கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தின் ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட ரயான் அவர்கள் இந்த படத்துக்காக முதல்ல இயக்குனர் அருண் கிட்ட பேசும்போது அவருக்கே பெருசாக என் மேலே நம்பிக்கை எதுவும் இல்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் எந்த ஒரு விஷயமும் பெருசாக பண்ணலை. என்னை நான் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த படத்தில் நடிக்கும்போது தான் தினம் தினம் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நடிக்கும்போது லாஸ்ட்லியா கிட்ட பிக் பாஸ் பற்றி பேசினேன். அதன் பிறகு தான் கொஞ்ச நாளையில் பிக் பாஸில் எனக்கு போட்டியாளர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. நிகழ்ச்சியில் நான் நல்லா தான் கேம்லாம் விளையாண்டேன். ஃபைனல் வரையும் வந்து என்னால் டைட்டிலை வின் பண்ண முடியலை. முத்தவர்கள் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ராங் பிளேயராக காமிச்சிக்கிட்டனால தான் அதிக மக்கள் அவரால் சேர்த்துக்க முடிஞ்சிச்சு. மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்க. பிக் பாஸில் கூட ஒரு ஒரு கண்டஸ்ட்டுக்கு ஒரு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது முத்தவர்களுக்கு உழைப்புன்னு அப்படிங்கிற பட்டத்தை தான் கொடுத்தாங்க. முத்து அவர்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப கடுமையாக உழைச்சி தான் இந்த டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. அவர் டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ப்ரொமோஷனல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ரயான் அவர்கள் பேசியிருந்தார். இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இங்கே ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.